வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். செங்கோட்டையுடன் கைகோர்க்கும் எஸ்பி வேலுமணியாம், திட்டத்தை மாற்றும் பாஜக, சிக்கலில் எடப்பாடியாம். வாங்க வீடியோவை முடிவாக்கணும். அதாவது இந்தியா முழுவதும் உள்ள பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்து வந்தாலும் கூட பாஜகவின் நீண்ட நாள் கனவாக தமிழகம் மற்றும் மேற்கு வங்காள இரண்டுமே மாநிலங்கள் மட்டுமே பாஜக ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து எட்டாக்கணியாக இருந்து வருகிறதா. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், தற்போது திமுக கூட்டணி மிக வலுவாக தமிழகத்தில் நிலவுகிறதா. அதே நேரத்தில் திமுகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எல்லாம் வலுவிழந்து இருப்பது திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகமாகவும் இருந்து வருகிறதாம். அதாவது பாஜக என்கிற கட்சி இருப்பதே தமிழக மக்களுக்கு தெரியாமல் இருந்த நிலையில்தான் பாஜக தலைவர் அண்ணாமலையை கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை சின்னமாக தாமரையும் கொண்டு சேர்த்தது. அது மட்டுமின்றி பாஜக தலைமையானது இந்த நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளுடன் தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததாம். பாஜகவின் டெல்லி தலைமை பாஜக அசுர அலட்சி அடைந்து வரும் நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்ற பிறகு பின்னணி காரணங்களும் உண்டாம். அதாவது அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கூட்டணி ஆட்சியில் துணை முதல்வர் உட்பட அதிகாரத்தில் பங்கு கொண்ட தமிழகத்தில் வலுவான அடித்தளத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான். அதன் பின்புதான் தனித்து நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் என்றுதான் பாஜகவின் முதல் நோக்கமாக இருந்து வருகிறதா. அதாவது ஒருவேளை திமுக வெற்றி பெற்றாலும் இம்முறை சட்டமன்றத்தில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக சார்பில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அடுத்த பிளான் என்று கூறப்படுகிறதா. அதே நேரத்தில் பாஜகவை வலுப்படுத்தி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தமிழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் அதிகரிப்பதுதான் பாஜகவின் நோக்கமாக கூறப்படுகிறது. 2031க்குள் பாஜக கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு தனி பெரும்பான்மையான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லையா. இதுதான் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய திட்டமாக தீட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் வரும் 2026 திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பது பிஜேபியின் எண்ணம். அதனால்தான் பிஜேபியின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில்தான் தற்பொழுது செங்கோட்டையன் கூட தற்பொழுது பேசி வருகிறாராம். இந்த நிலையில்தான் அதிமுகவை ஒருங்கிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் என டெல்லி பாஜக நன்கு உணர்ந்துள்ளது. ஒருவேளை அதிமுக ஒருங்கிணைக்க எடப்பாடி தடையாக இருந்தால் அவரையே தூக்கிவிட்டு வேறொரு தலைமையை நிரூபித்து தேர்தலை சந்திப்பது குறித்து பாஜக டெல்லி தலைமையெல்லாம் யோசித்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதா. அதே நேரத்தில் தான் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் போர்க்குரல் எழுப்பு இருக்கும் வகையில்தான் அதிமுகவின் முக்கிய தலைவர்களான எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டெல்லாம் செங்கோட்டையனுக்கு குரல் கொடுக்க நாங்கள் ஆதரவு இருக்கின்றோம் என்று பாஜகவுக்கு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை செய்திகளை அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகிறதா. அந்த வகையில்தான் எடப்பாடி பழனிசாமி சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையன் கூட எஸ்பி வேலுமணி இவர்களில் ஒருவரை அதிமுகவின் தலைமையில் அமர வைத்து வரும் தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையே சமீப காலமாக உரசல் இருந்து வருகிறதா. இந்த நிலையில்தான் அவர் பாஜகவுடன் RSS உடனும் மிக நெருக்கமாக இருந்து வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.